வணக்கம். உங்கள் ராஜே லசால். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தங்கம். தங்கம் இன்றைக்கி உச்சத்தை தொட்டிருக்கு. பார்த்திங்கன்னா 1961ஆம் ஆண்டு கிராம் வெறும் 95 ரூபா தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் 1 கிராம் சவரன் இன்றைக்கி 52,320 ரூபா ஆயிடுச்சு. இன்றைக்கி தங்கம் அந்த அளவில் உயர்ந்திருக்கு. எதனால் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசி வரை பாருங்கள். அப்போனா ஸ்கிப் பண்ண பாருங்கள். நான் அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சரிங்களா? தங்கம் உலகத்தில் பணவீக்கத்தின் அதிகமாக இன்றைக்கி தங்கம் உயர்ந்திருக்கு. எப்படி சார் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரஷ்யா உக்ரைனுக்கு போர் நடந்துச்சு. இப்போ ஹமாஸு இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு. இந்த போர் நடக்கும்போது டாலர் மூலம் முதலீடுகள் செஞ்சுட்டு வந்தாங்க. அமெரிக்கா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டாலர்கள் மூலம் முதலீடு பட்டு அமெரிக்கா வேறு லெவலில் வளர்ந்துட்டு வந்தாங்க. டாலர் மூலம் முதலீடு பண்ணி எல்லா நாடுகளும் பண்ணிட்டு வந்தாங்க. ரீசெண்டாக கூட ரஷ்யா அமெரிக்காவோட டாலர் மூலம் முதலீடு பண்ணிட்டு வந்தாங்க. பொருளாதார தடை வச்சுட்டாங்க. அமெரிக்கா நாங்கள் இனிமேல் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா மேலே இது பண்ணி விட்டாங்க. அப்போ டாலர் மூலம் முதலீடு பண்ணது அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கும் அந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதனால் அனைத்து நாடுகளும் வியந்து பார்க்கு, என்னடா நம்ம டாலர் மூலம் சில அமெரிக்கா மேலே முதலீடு பண்ணிட்டு இன்றைக்கி டாலர் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, இதேமாதிரி அப்போ இது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உலக நாடெல்லாம் உண்மையிலே இது டாலர் மூலம் முதலீடு பண்ண நன்மைக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்து மேலே மக்களுக்கு இன்வால்மெண்ட் வந்துருச்சு. கோவிட்-19 பார்த்திங்கன்னா கொரோனா காலத்திலிருந்தே தங்கத்து மேலே மக்களுக்கு அதிகமாக இன்வால்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ தங்கம் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக லெவலில் சில்லறை வணிகத்தில் இந்தியா தங்கத்தை பயன்படுத்தல 2வது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல பார்த்திங்கன்னா சீனா தான் இருக்காங்க. சீனா பார்த்திங்கன்னா செல்வந்தர்கள் அதிகம் உள்ள நாடுகள் அதிகமாக அங்கே சீனாவில் தான் அதிகமாக பயன்படுத்தி வராங்க. இந்தியாவில் பணக்காரர்கள் அதிகரிச்சுட்டு வராங்க. மற்றும் இருந்தாலும் பாமர மக்கள் எல்லாருமே ஒரு தங்கம் ஒரு அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லி அப்போத்துலேருந்து முன்னாடி இருந்தே இப்போ வர மக்கள் தங்கத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சு இன்றைக்கி வச்சுருக்காங்க. தங்கம் எப்போ முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி ஆண்ட குரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் 561ஆம் ஆண்டு தங்க நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி தான் அப்போ முகலாயர் ஆட்சி காலத்தில் அப்படியே இந்தியாவில் தங்க நாணயம் அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ தங்கம் எங்கே சார் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா நாட்டில் தான் அதிகமாக தங்கம் இருக்குது. இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் கோலார் தங்க வயல்னு சொல்லக்கூடிய உலகத்திலே ஆழமான இருக்கக்கூடிய பகுதி அந்த கோலார் தங்க வயலில் தான் தங்கம் அதிகமாக இருக்குது. சரி, இப்படி இவ்வளோ இடங்கள்லாம் தங்கம்லாம் இருக்குது. ஆனால் பயன்பாட்டில் சீனாவும் இந்தியாவும் தான் முதலிடத்தில் இருந்து வராங்க. பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளோ தங்கம் இறக்குமதி பண்ணுதாங்க அமெரிக்காவிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 799 டன் ஆண்டு ஒன்றுக்கு இறக்குமதி பண்ணாங்க. ஒரு டன் அதான் மொத்தம் 800 டன்னு, ஒரு டன் மட்டும் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லுதாங்க. சவாலாகுது. அது இந்த உற்பத்தி தங்கம் உற்பத்தி பண்ணது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதாவது 30%லேருந்து இப்போ 40% சவாலாக இருக்குது. அதை ஃபில்ட்ரு பண்ணி அதை சல்லடை போட்டு இது பண்ணி எல்லாமே பண்ணதுக்கு ஒரு சவால் இருந்த தகுதியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக லெவலில் எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னா தங்கத்து மேலே ஒரு கண் வச்சுருக்காங்க. நம்ம படத்தில் கூட சில இடங்களில் கூட பார்ப்போம், தங்கத்துலேருந்து டைமண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுமாதிரி இந்தியாவில் உள்ள மக்கள் ஏன் தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வராங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் நெருக்கடி நிலைன்னு சொல்லுவாங்க. 3 நெருக்கடி நிலை: மாநில நெருக்கடி நிலை, அது பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை, அப்புறம் நிதி நெருக்கடி நிலை. இப்போ பார்த்திங்கன்னா 2 நெருக்கடி நிலை இது வரைக்கும் இந்தியாவில் அமல்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நெருக்கடி நிலை மட்டும் அமல்படுத்தலை. எதுன்னு பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடி நிலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இன்னைக்கு பொருளாதாரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கு நகை, அதாவது தங்கம். இன்றைக்கி எல்லாரும் வீட்டில் ஏதோ ஒரு இருப்பாங்க. ஏன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஏதாச்சும் ஒரு புதுசாக வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கோ ஏதாச்சும் ஒரு முதலீடு பண்ணி ஏதாவது கடை ஆரம்பிக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கோ அது பார்த்திங்கன்னா பணம் முன்பதனமாக இருக்காது. தங்கம் தான் வீட்டில் ஏதோ ஒரு 5 சவரனோ 3 சவரனோ வச்சுருப்பாங்க. அதை போய் உடனே பேங்க்கில் போய் அடமானம் வச்சு அங்கேருந்து பணம் வாங்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. யார்கிட்டையும் போய் கடை வாங்க வேண்டாம் அப்படி தான் சொல்லி இன்றைக்கி இந்தியர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு தங்கத்தை ஒரு முக்கியமான பொருளாகவும் அடிப்படை தேவைக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக மாறிட்டு வருது தங்கம். நீங்கள் தங்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக லெவலில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளும் தங்கத்தோட மகிமை தெரிஞ்சிருச்சு. சீனாவும் இந்தியாவும் தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உலக நாடுகள் ஏன் தங்கத்தை அதிகமாக இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் இது பார்த்திங்கன்னா 1961லேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் வர ரேட்டு கீழாக்க குறைஞ்சபாடு இல்லை. பார்த்திங்கன்னா அப்படி குறைஞ்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு 200 300 தான் குறையும். ஆனால் டாப்புக்கு போச்சுன்னா இன்றைக்கி வரவே வராது. இப்போ பார்த்திங்கன்னா 2017 சம்திங்லாம் பார்த்திங்கன்னா
31,565 ரூபா தான் இருந்துச்சு தங்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலவரத்தி 320 ரூபா இன்றைக்கி நிலவரப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து 60,000 வந்து சவரன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தானே லாபம். பார்த்தீங்கன்னா பேங்கில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட வட்டி போட்டு உங்களுக்கு வந்து கம்மியாக தான் கொடுப்போம். அது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் வீட்டிலே இருந்தே வட்டியோட ஒரு ஒரு தங்கம் தான் வந்து உயர்வான விகிதத்தில் வந்து பணம் சேமிக்கப்படுது. இதனால் வந்து எல்லாருமே வீட்டில் வந்து தங்கம் வாங்கி வைங்க. உண்மையிலே தங்கம் வாங்கி வைக்கிறது நல்லது. ஏதோ ஒரு அவசரத்துக்கு எதுக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலங்கையில் கூட ரீசெண்டாக பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. ஆனால் வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து தங்க பயன்பாடு வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் பொருளாதார நெருக்கடியே வராதுக்கு தங்கம் தான் ஒரு முக்கிய காரணம் மக்களே. அதனால் நமக்கு தங்கம் வந்து தங்கம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு நோட்டு தேவை அதிகமாகிடுச்சுன்னா ரிசர்வ் வங்கி வந்து பேங்க்லேருந்து நோட்டை அடிச்சிடுவாங்க. ஆனால் வந்து தங்கம் வந்து உற்பத்தி பண்ணுவது வந்து கம்மி. ஆனால் இந்தியர்கள் ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்லிக்கிட்டேன். இந்தியர்கள் வந்து ஆண்டொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 டன்னு வந்து ஆண்டொன்றுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்து இந்தியாவில் வந்து 25,500 மெட்ரிக் டன் வந்து இந்தியாவில் வந்து தங்க இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தங்க குழுமம் வந்து அந்த அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டும் வந்து தருதாங்க. உண்மையிலே வந்து தங்கத்துக்கு தங்கம் தான் நிகரானது மக்களே. அதனால் தங்கத்தை வந்து அனைவரும் வந்து பயன்படுத்துங்க. ஏதோ ஒரு இதில் வாழ்க்கைக்கு உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தேவையானது பயன்படக்கூடிய தங்கம் தான். இன்னும் தங்கம் வந்து இருக்கிறதுக்கு வந்து ரேட்டு அதிகரிச்சுட்டே தான் போகலையா, அது குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் தங்கம் தான் எல்லாருமே பயன்படுத்துங்க. தங்கம் போல் வாழ்வியில் உயர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.